எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. நம்ம இப்போ வாயு புத்திரனுடைய வாயு மைந்தனுடைய மகிமைகளை பற்றி சுந்தரகாண்டம் இதனுடைய புராண ராமாயண கதையின் மூலமாக இதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம இதில் 9வது பாகத்தில் இருக்கோம். இந்த கதையை எல்லாரும் கட்டாயம் கேளுங்க. இந்த கேட்க நம்ம வீட்டில் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கட்டாயம் இருக்கும். நீங்களும் கேளுங்க, மற்றவங்களுக்கும் அனுப்புங்க. உங்கள் கமெண்ட்டை இன்பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய நிறை குறைகளை சொல்லுங்கள். நாங்கள் எங்களை இன்னும் ஊக்குவிக்கிறதா இருக்கும். எங்களுடைய குறைகளை நாங்கள் மாற்றிக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். இப்போ நம்ம கதையை ஆரம்பிக்கலாம். தனது கதிரால் இரவை இல்லை என்று ஆக்குகின்ற ஆதித்யன் அனுமன் செல்கின்ற வேகத்தை கண்டு அதிசயித்தான். தவழற குழந்தை பருவத்திலேயே என்ன பழன்னு நினச்சி தாவி வந்தவன் தானே இவன். இப்போ எந்த காரியத்துக்காக இவ்வளோ வேகமாக தாவி போயின்ட்டுருக்கான்? அவன் எண்ணி முடிப்பதற்குள்ளாகவே அனுமன் பாதி தூரம் கடந்து விட்டிருந்தான். அவனது வேகத்தை கண்ட விண்ணவர்களுக்கு இப்பொழுது ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. இந்த அனுமன் கிட்ட வெறும் வேகம் மட்டும்தான் இருக்கா, இல்லை காரியத்தை ஆராய்ஞ்சு முடிக்கிற விவேகமும் இருக்கா? தமது சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளும் பொருட்டு காசிபரின் மனைவியான சுரசியை அழைத்து அவளை அரக்கி வடிவம் தாங்கி அனுமனை சோதிக்கும்படி விண்ணப்பித்து கொண்டார்கள். அவளும் அவர்களது விருப்பத்தை நிறைவேற்ற சம்மதித்தாள். வேகமாக வந்து கொண்டிருந்த அனுமனின் வழி மறுபடியும் மறிக்கப்பட்டது. இந்த முறை அன்பை காட்டி உபச்சாரம் செய்ய விழையும் மைனாக மலை அல்ல இது. வம்பு கிழித்து உபதிரவம் செய்ய துடிக்கும் மாமிசமலை இது என்பதாக அவளை புரிந்து கொண்டான் வாயுபுத்திரன். அந்த அரக்கியின் கோரமான வாய் அனுமனை விழுங்கும் அளவுக்கு பிளந்திருந்தது. அவளது கண்கள் கோவை கனியைப் போல சிவந்திருந்தன. கொடூரமான குரலில் அனுமனை பார்த்து கூச்சலிட்டாள் அவள். வா குரங்கே, வந்து என்னோட பசியை முதல்ல போக்கு. ரொம்ப நேரமாக நான் பசியாலேயே துடிச்சின்னு இருக்கேன். சொல்லிக்கொண்டே அதிவேகமாக அனுமனை நெருங்கினாள் அந்த அரக்கி. அவளிடமிருந்து துள்ளி விலகினான் வாயுபுத்திரன். இங்கே பாரு, நான் ராமகாரியமாக போயின்ட்டுருக்கேன். இப்போ என்னை விட்டுடு. ராமகாரியம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ என்னை நன்னா தின்னலாம். அட்டகாசமாக சிரித்தாள் அந்த அரக்கி. நீ என்ன ஏமாலின்னு நினைக்கிறியா என்ன? அட வானரமே, உனக்கு சாமர்த்தியம் இருந்தால் என்னுடைய வாய்க்குள்ளே புகுந்து புறப்பட்டு அப்புறமா உன்னோட ராமகாரியத்தை செஞ்சுக்கோ. ஒரு கணம் அனுமன் யோசித்தான். அவள் வாயை காட்டிலும் பெரிதாக வளர்ந்தான். அரக்கியும் தனது வாயை பெரிதாக்கினாள். உனக்கு சாமர்த்தியம் இருந்தா என்னை சாப்பிட்டு பார்க்கலாம். சொல்லிக்கொண்டே அனுமன் இப்பொழுது தனது உருவத்தை மேலும் பெரிதாக்கினான். அனுமன் வளர வளர சுரசையின் வாயும் அதற்கேற்ப பெரிதாகி கொண்டே போனது. ஒரு கணத்துக்கும் குறைவான நேரத்தில் அனுமன் தனது உருவத்தை சற்றென்று மிகவும் சிறியதாக்கி கொண்டு சுரசையின் பிரம்மாண்ட வாய்க்குள் புகுந்து புறப்பட்டான். நீ சொன்ன மாதிரியே உன்னுடைய வாய்க்குள்ளே புகுந்து புறப்பட்டாச்சு. இப்போ என்ன? ராமகாரியம் செய்ய விட்டுடு என்னை இப்போ ராமகாரியம் செய்யறதுக்கு. அனுமன் செயலை பார்த்து தேகம் சிலித்தாள் சுரசை. தனது சுயரூபத்தை எடுத்துக்கொண்டு அனுமனை சிரம் தாழ்த்தி பணிந்தாள். ஹே வாயுபுத்திரனி, உன்னோட விவேகத்தையும் புத்திசாலித்தனத்தையும் சோதிக்கிறதுக்காக தேவர்கள்லாம் என்னை ஏவினா. அதனால் உன்னோட வழியை, நீ போகிற வழியை நான் மறிக்கும்படி ஆயிடுத்து. ஆனால் நீ உனக்கு வச்ச பரீட்சையில் நன்னா ஜெயிச்சிட்ட. இனிமே உனக்கு எல்லா இடத்துலையும் ஜெயந்தான். பயப்படாத. உன்னால் முடியாத காரியம் இனி எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். போயிட்டு வா. உனக்கு சர்வ மங்களமும் உண்டாகட்டும். நான் ஆசீர்வதிக்கிறேன். உனக்கு சர்வ மங்களமும் உண்டாகட்டும். சுரசையின் வாழ்த்தோடு தேவ கிண்ணற யக்ஷ ரிஷிகணங்களின் வாழ்த்தும் சேர்த்து கொள்ள அனுமன் இலங்கையை நோக்கி பயணம் மேலும் தொடர்ந்தது. இடையிடையே ஏற்பட்ட தடங்கல்களினால் காலதாமதம் ஆவதாக உணர்ந்த அனுமன் தனது வேகத்தை இன்னும் சிறிது கூட்டிக் கொண்டான். ஆனால் சற்றைக்கெல்லாம் எதுவோ ஒன்று அவனை முன்னேறி செல்ல விடாமல் பிடித்து இழுத்தது. இப்போ யார் தடை செய்கிறா என்று சற்று சினத்தோடு உற்று பார்த்தான் அனுமன்.
கடல் நீரின் மீது படுகின்ற தனது நிழலை பற்றி இழுத்துக்கொண்டு மேலே போக விடாமல் தடை செய்கின்ற ஒரு அதி பயங்கரமான உருவம் அவன் கண்களுக்கு தெரிந்தது. அவன் திறந்திருந்த பெரிய வாயோ அனுமன் செல்ல விதிக்கின்ற வழியை அடைப்பதாக இருந்தது. அனுமனின் கோபம் தலைக்கு ஏறியது. யார் நீ? அவசரமாக காரியத்துக்கு போயின்றிருக்கேன்னு தெரியல, எதுக்கு என்னோட வழியை மறிக்கிற? ஆக்ரோஷத்தோடு கொரூரமாய் சிரித்தாள் அங்காரதாரை என்ற பெயர் கொண்ட அந்த அரக்கி. என்னை சாதாரணமாக எடை போடாத குரங்கே, என்னை பார்த்தா யமனே பயப்படுவான். நீயோ என்னை பொறுத்த வரையில் ஒரு சாதாரண சுண்டலி தான். என்னுடைய பார்வையில் பட்ட உன்னை சாப்பிடணும்னு என் மனசு ரொம்ப ஆசைப்படுறது. வா, நீ தான் இன்னைக்கு எனக்கான ஆகாரம். குகையை போன்ற தனது பெரிய வாயை மேலும் பெரிதாக்கி கொண்டு வாயை திறந்தாள் அந்த அரக்கி. வேறு வழியின்றி அனுமனும் அவள் வாயில் புகுந்தான். அனுமன் அரக்கியின் திறந்த வாயுள் வெகு அனாயாசமாக நுழைந்ததை பார்த்தவர்கள், இவனுக்கு எதனிடத்திலையும் பயமில்லையோ என்று தமது வாய் பிளந்து விழுந்தார்கள். ஆயினும் அதே சமயத்தில் அந்த வியப்பினோடு கூடவே அவர்கள் நெஞ்சத்தில் அனுமனுக்கு என்ன ஆகிவிடுமோ என்ற பதைப்பும் இருக்கத்தான் செய்தது. ஒரு கண நேரம்தான் எடுத்துக்கொண்டான் வாயுபுத்திரன். தூணை பிளந்து கொண்டு நரசிம்மம் அன்றி எப்படி வெளிப்பட்டதோ அதுபோல அரக்கியின் வயிற்றை பிளந்து கொண்டு அனுமன் வெளிப்பட்டான் என்று. அப்போது எழுந்த அரக்கியின் கதறலானது, இது இந்த சமுத்திரம் கொந்தளிக்கின்ற சத்தமோ என்று அனைவரையும் மயங்க வைத்தது. முட்கள் நிறைந்த மலை குகைக்குள் நுழைந்து அதனுள் வாழும் பாம்புகளை பற்றி எடுத்துக்கொண்டு விரைவாக மேலெழும்புகின்ற திண்மை வாய்ந்த கருடனைப் போல அனுமன் தனது நீண்ட கைகளில் அரக்கியின் உதரத்தில் உள்ள குடல்களை சுற்றி கொண்டு வெளிப்பட்டான். அதே கோலத்தில் அவன் வானவெளியில் பறந்தது. வாளுடனே காற்றாடி ஒன்று வானத்தில் மிதப்பது போலவே இருந்தது. இந்த காட்சியை கண்ட விண்ணவர்கள் ஆரவாரம் செய்து ஆனந்தித்தார்கள். அனைவரும் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அஞ்சனை திருக்குமரன் மேருமலையின் உயரத்தை தாண்டி கதிரவன் பயணம் செய்கின்ற வான வீதியில் பறக்க ஆரம்பித்தான். இன்னும் இது மாதிரி எத்தனை தடவை வரப்போகிறதோ தெரியலை என்று சற்றே மயங்கின வாயுபுத்திரன் உடனே சுதாகரித்து கொண்டான். நான் கவலைப்படணும், கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய்க்கு அழற மாதிரியான பைத்தியகார்த்தனை செய்கிறனே. சம்சார கடலையே ராமா நாமம் சொல்லி தாண்டலான்ற போது இந்த சாதாரண கடலை தாண்டது என்ன பெரிய கஷ்டமா? ராம 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 என்று சொல்லிக்கொண்டே அவன் அந்த இலங்கையை அடையும் வரை அந்த ராமநாமத்தையே சொல்லிக்கொண்டு புறப்பட ஆரம்பித்தான். என்கிட்ட அப்போ எந்த கஷ்டமும் நெருங்காது, நான் தான் ராமநாமம் சொல்லிட்டே இருக்கனே. தனக்குள் உறுதி பூண்டவன் வாய் திறந்து ராமநாமத்தை உச்சரித்து கொண்டே பறந்தான். அவ்வளவு உயரமான நிசப்த வெளியில் அனுமன் தொடர்ச்சியாக கூறிய ராமநாமமானது காற்றின் ஊடே இறங்கி கடலில் கலந்த பொழுது கடல் அலைகளும் அதை உள்வாங்கி அந்த ராமநாமத்தை தாமும் எதிரொலிப்பது போல சப்தம் செய்தன. ராம 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 ராம. ஒரு வழியாக மேற்கொண்டு எந்த இன்னலும் தீண்டாமல் இலங்கையை நெருங்கினான் வாயுபுத்திரன். நேராக இலங்கைக்குள் நுழைந்து விடாமல் அந்த இலங்காபுரியை சார்ந்திருந்த பவளமலையில் சென்று கால்பதித்தான் அனுமன். அனுமனின் பாய்ச்சலிலும் பாரத்திலும் அந்த பவளமலை அப்படியும் இப்படியும் அசைந்து அசைந்து தள்ளாடியது. அவ்வாறு அது தள்ளாடியது நடுக்கடலில் கடலின் போக்குக்கு ஏற்றாற்போல் தடுமாறும் ஒரு கப்பலுக்கு ஒப்பாக இருந்தது. பவளமலை சற்று நிதானத்திற்கு வந்ததும் அதன் மேலிருந்து இலங்கையை நோட்டம் விட்ட அனுமன் அப்படியே ஆச்சரியத்தில் சற்று நேரம் உறைந்தே விட்டான். இந்த லங்கைக்கு முன்னாடி அந்த தேவலோகம் ஒன்றுமே இல்லை போல இருக்கே. இங்கே இருக்கா மாதிரி மணி மாடங்களும் மாளிகைகளும் எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியலையே. தங்கத்தால் செஞ்ச கோபுரங்கள்லாம் எப்படி மின்றது. சோலைகளும் நந்தவனங்களும் இங்கே எவ்வளவு அழகாக இருக்கே. வீதியெல்லாம் பல வகையான தோரணங்களோட பளிச்சுன்னு இருக்கே. அது சரி, உலகத்தையே தன்னோட காலடிகளை வச்சுட்டு இருக்க ராவணன் இடம் வேறு எப்படி இருக்குமா? அவனோட அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவனுடைய லங்காபுரியும் இருக்குது. இங்கே இருக்கிற மாளிகையில் இருந்தும் வீதிகளிலிருந்தும் கோபுரத்திலிருந்தும்
வீசுகிற ஒளி முன்னாடி அந்த சூரியனோட பிரகாசம் கூட ஒரு மின்மினி பூச்சோட பிரகாசம் மாதிரி தான் இருக்குது. அதோ தேவலோக சேர்ந்தவாள்லாம் இங்கே இருக்கிற அசுரர்களுக்கு ஏவல் செய்கிறாளே. எல்லோரும் ராவணன்கிட்ட அவ்வளோ பயம் போல இருக்கு. எல்லோருக்கும் தன்கிட்ட ரொம்ப பயம்னு தெரிஞ்சும் எதுக்கு இந்த ராவணன் எவ்வளவு உயரமாக மதில் சுவர் எழுப்பியிருக்கான்? இதை பார்க்கும் பொழுது பிரளயம் வந்தால் கூட இவனோட இலங்கைக்கு எந்த பாதிப்பும் வராதோன்னு தோன்றது. அது சரி, இவ்வளோ திறமையோடையும் அழகோடையும் இந்த நகரத்தை நிர்மாணித்தது அந்த விஸ்வகர்மாவாக தான் இருக்கும். தன்னோட தேவலோகத்தை விட இது ரொம்ப ஸ்ரத்தையோடு நிர்மாணம் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. ஏன் அப்படி? ராவணன் மேல் இருக்கிற பயத்தினால அவ்வளவு அக்கறை எடுத்துட்டு இருப்பானோ இந்த விஸ்வகர்மா? இங்கிருந்து பார்க்குறச்சாவே சொர்க்கபுரி மாதிரி இந்த லங்காபுரி இருக்கே. கிட்ட போனால் அதில் இன்னும் நிறைய அதிசயமெல்லாம் புதஞ்சிருக்கோ என்னமோ தெரியல. கிட்ட போய் பார்க்கலாமே. சரி, நாளைக்கே ராமன் கிட்ட லங்கையை பற்றி முழு விவரத்தையும் சொல்லணும்னா இந்த நகரத்தோட அழகு மட்டும் இல்லாமல் இதனுடைய பாதுகாப்பு, இதனுடைய வசதிகள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சாகணும். அதற்காகவும் தான் அந்த நகரத்துக்குள்ளே நம்ம முதல்ல போய் பிரவேசிக்கணும். இப்படி பலவாறு இலங்கையை கண்டு பிரமித்த வாயுபுத்திரன் அந்த நகரின் முழு பரிமாணத்தையும் அறிந்து கொள்ள பவளமலையிலிருந்து இறங்கி இலங்கையின் மதில் சுவற்றை மெல்ல நெருங்கினான். இப்போது நம்ம இதில் 9வது பகுதியை பார்த்துருக்கோம். எல்லோரும் இந்த சுந்தரகாண்ட பகுதியை கட்டாயம் கேட்கணும். இதில் அனுமனுடைய சாகசத்தை பற்றி நம்ம பார்த்துட்டுருக்கோம். அனுமா அப்படின்னு நம்ம இந்த சுந்தரகாண்டம் அப்படின்னு நினச்சாலே, ஆஞ்சநேயா அப்படின்னு நினச்சாலே நமக்கு பலவித நன்மைகள் தானாக வந்து சேரும். அதனால் ஏன்னா ராம் ராம ராம ராமன்னாலே அந்த இடத்துல அனுமன் வந்து நிற்பான். ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா அப்படின்னாலே அந்த இடத்துல ராமன் வந்து நிற்பாராம். அதனால் இதை நீங்கள் எல்லாரும் அனுபவித்து கேட்கணும். நம்மளால் நிறைய பேரால் படிக்க முடியாதவால் இதை கேட்க முடியும்னு நினைக்கிறேன். உங்களுடைய பதிவுகளை, உங்களுடைய கருத்துக்களை இன்பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மிக்க நன்றி. மாலதி ராகவன், காஞ்சிபுரம்.